வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஆகஸ்ட் 12 இன்றைய சிந்தனை அலையின் ஐவகை இயக்கங்கள் என்ற சிந்தனையில் சிந்திப்போம். எந்த பொருளை எடுத்தாலும் அணு முதல் அண்டங்கள் ஈராறு அது சுழன்று கொண்டே இருப்பதனாலே அலை என்பது தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இந்த அலை தன்னை சுற்றியுள்ள பொருள் மீது தாக்கும் அல்லவா? அந்த தாக்குதல் தான் மோதுதல் என்று சொல்லலாம். அப்படி மோதும் பொழுது ஒவ்வொரு பொருளிடத்தும் அதே ஆற்றல் உள்ளதா? அதிலிருந்து வரக்கூடிய அலையோடு இந்த அலையும் மோதும் பொழுது பிரதிபலிக்கின்றது. அதனால் அது திரும்பி வருகிறது. ஒரு பொருளிலிருந்து போன அலை முழுவதும் திரும்புவதில்லை. அங்கு மோதுதல் ஏற்படுவதால் சிதறுதல் உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருட்களும் அலைகளின் கூட்டு இயக்கமாகவே இருப்பதால் அதோடு மற்றொரு அலை மோதுதம் ஊடுருவி போகின்றது. இதே அலை ஒரு பகுதி மோதி திரும்பி வந்து மீண்டும் மோதி இரண்டு பொருட்களுக்கிடையே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த பொருட்களிடையே தோன்றக்கூடிய அலைகள் மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருதல், அவை இடையே முன்பின் ஓடுதல் என்று 5 வகையான இயக்கங்கள் உண்டு. எல்லோரிடத்திலும் ஒரு அலை இயக்கம் இருக்கின்றது. அந்த அலை மற்றவரிடம் மோதுதல் ஓரளவு திரும்பவும், ஓரளவு சிதறவும், ஓரளவு ஊடுருவும் போகும். பிறகு 2 பேர்களுக்கிடையே ஓடிக்கொண்டு இருக்கும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், பயன் கொள்ள வேண்டும். ஆகையால் மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பும் கருணையுமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அலையினுடைய இயக்கங்களே. இதை நாம் உணர்ந்து கொண்டு எவரிடத்தில் பேசுகின்ற பொழுதும், எவரை நாம் நினைக்கின்ற பொழுதும் நல்லனவே நினைத்து வாழ்த்துகின்ற போது அந்த வாழ்த்தும் மோதி பிரதிபலித்து நம்மை வந்து அடையும் என்று சொல்வார்கள். இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.